என்ன நடந்தது? ஒரு கட்சியின் கூட்டத்திற்கு தங்கள் தலைவரை பார்க்கச் சென்ற தொண்டர்களும் அபிமானிகளும் பொதுமக்களும் அங்கே நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என வயது பாராமல் 41 உயிர் நம்மை பிரிந்து சென்றது. அது என் தமிழ்நாட்டின் மற்றொரு கருப்பு தினம். யாருக்கு நடந்தது? தங்கள் தலைவரின் அரசியல் கூட்டத்தில் அவரின் முகம் காண, அவரது குரல் கேட்க மிகுந்த உற்சாகத்தோடும் ஆவலோடும் பல சிரமங்களுக்கு இடையே இடைவிடாது காத்து நின்ற அன்பு நிறைந்த உள்ளங்களுக்கு எப்படி நடந்தது? நண்பகல் கூட்டம் என செய்தி வர கரூர் வேலுசாமிபுரத்தில் மதியம் 12 மணி அளவில் இருந்தே மக்கள் கூடத் தொடங்கினர். தலைவர் வர காலதாமதமானாலும் மாலை 7 மணி அளவில் அங்கே மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்திருந்தது. நண்பகல் முதலே காத்திருந்த மக்கள் மிக சோர்வாக இருந்தனர். தலைவரை காண வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர்களுக்கு இயங்க சக்தி கொடுத்து கொண்டிருந்தது. தலைவர் வந்த வாகனம் அவர்கள் அருகே வர வர அங்கிருந்த கூட்டம் ஒரு கட்டுக்கடங்காத மிக பெரும் மக்கள் வெள்ளமாக மாறியிருந்தது. அதில் நிற்பதற்கு இடமில்லாமல் ஏற்பட்ட நெரிசலோட்டத்தில் சிக்கி உயிர் பிரிந்தது. கூட்டம் எவ்வளவு பலவோ அவ்வளவே ஆபத்தும் கூட. காரணங்கள் என்னென்ன? நிகழ்ச்சியின் காலதாமதம், அனுமதிக்கப்படாத வாகன பேரணி, கூட்ட மேலாண்மை பழுது, அடிப்படை வசதிகள் இல்லாமல் போனது, நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் மக்களை ஆசுவாசப்படுத்தாதது, குடிமை உணர்வும் பொறுப்பும் இல்லாமல் போனது, வெளியேறும் பாதைகளில் வாகனங்களை நிறுத்தி அடைத்தது, நன்கு திட்டமிடப்படாத சம்பவ மேலாண்மை, வாகன பேரணியில் வந்த கூட்டம் அங்கு காத்திருந்த கூட்டத்துடன் இணைந்தது, தலைவரின் வாகனம் கூட்டத்திற்குள் முன்னேறி சென்றது என பல்வேறு காரணங்கள். சதி கோட்பாடுகள். இது எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திட்டமிட்டு காவல்துறையோடு சேர்ந்து செய்த படுகொலை என ஒரு கோட்பாடு. காவல்துறை சொன்ன அறிவுரைகளை கேட்காமல் தலைவரின் வாகனத்தை கூட்டத்திற்குள் எடுத்துச் சென்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் காரணம் என ஒரு கோட்பாடு. விபத்தா அல்லது சதியா? சதி ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. அப்படி சதியேனும் இருந்தால் அது காலமும் நேரமும் தான். இது முழுக்க முழுக்க அடுத்து அடுத்து ஏற்பட்ட அடுக்கடுக்கான மனித பிழைகளால் நடந்தேறியது. பொறுப்பு யாருடையது? இவர்கள் எனதில்லை என்றனர். அவர்களோ எனது இல்லவே இல்லை என மறுத்தனர். பின்பு அது யாருடையது? உன்னுடையது, என்னுடையது, நம்முடையது. உன் உயிர் உனது பொறுப்பே. உனது உயிருக்கு மேல் எதுவும் இல்லை, எவனும் இல்லை. உன்னை நேசி. நீதி. உயிரிழந்த என் தமிழ் சொந்தங்களுக்கு வெகு விரைவாக நிதி கிடைத்தது இருதரப்பில் இருந்தும். ஆனால் நீதி கிடைக்க மட்டும் இந்த நாட்டில், என் தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை காலம் பிடிக்குமோ? பாவ ஒப்புகை ஆற்றிய மாந்தர் நிறைவுறுவர். ஏற்காமை பிறக்கும் அரவு.